எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க முதலீடுங்கிறது ஒரே ஒரு தடவை செய்யக்கூடிய ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு. கிடையவே கிடையாதுங்க. இப்போ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் இப்பதான் நியூலி ஜாப்ல ஜாயின் பண்றாரு அப்படின்னா, அவர் எமர்ஜென்சி ஃபண்டா ஒரு 5,000 to 10,000 வச்சிருப்பாரு. ஒரு 2 லட்ச ரூபாய் ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு சம் அஷ்யூர்ட்ல ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி வச்சிருப்பாரு. பட் இதே அவருக்கு மேரேஜ் ஆகுது அப்படிங்கும்போது அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி 2 மடங்கா இன்க்ரீஸ் ஆகுதுங்க. கம்பல்சரி அந்த இடத்துல அவரு ஒரு 1 lakh to 2 lakh எமர்ஜென்சி ஃபண்ட் வச்சிருக்கணும். ஒரு 25 to 50 lakhs வரைக்கும் சம் அஷ்யூர்ட்ல ஒரு டேர்ம் இன்சூரன்ஸோ இல்ல லைஃப் இன்சூரன்ஸோ கம்பல்சரி அவர் கேரி பண்ணணும். அவர் அடுத்த ஸ்டேஜ் அவருக்கு குழந்தைகள் வந்துருச்சு அப்படின்னா சில்ட்ரன்ஸ் எஜுகேஷனுக்காக சில்ட்ரன்ஸோட growthக்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கண்டிப்பா பண்ணியே ஆகுங்க. தென் இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் 1 to 2 lakhsல இருந்து 4 to 5 lakhs வரைக்கும் அவர் இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். தென் அவரோட இன்சூரன்ஸ் 1 crore இருந்து 2 crore வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணணுங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ஒரு தடவை பண்ணக்கூடிய ப்ராசஸ் கிடையவே கிடையாது. நம்மளோட வீட்டுக்கு மளிகை ஜாமான் வாங்குற மாதிரி ரெகுலரா அந்தந்த டேர்முக்கு தகுந்த மாதிரி நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கணும். அப்படி இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருந்தானா நம்மளோட லைஃப் பேக்கப் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல நீங்க இப்ப எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்க அப்படிங்கிறத தெளிவா பாருங்க. உங்களுக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கரெக்டான டேட்ல கரெக்டான டைம்ல இன்வெஸ்ட் பண்ணி ப்ராப்பரான பேக்கப்பை எப்பயும் வச்சுக்கிட்டே இருங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் நியூஸஸ் வேணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிங்க.